எதுக்காக அது டிலே ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஈத்து போடுது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஈத்து போடும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சத்துக்கள்லாம் வந்துட்டு குறைஞ்சிரும். அதேமாதிரி அது முதல்ல வந்து அது அந்த 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 டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு சத்துக்கள் வந்துட்டு டிலே ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு அந்த சில கெமிக்கல்ஸ்லாம் வந்துட்டு அதுக்குள்ளே சுரக்காமே போய்டும். அந்த கெமிக்கல்ஸை மறுபடியும் நம்ம சுரக்க வைக்கிறது, அது இல்லாமல் ஆடு இன்னமும் கொஞ்சம் ஊட்டமாக ஆகிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்துட்டு பண்ணுறோம். ஓகேங்களா, இது வந்துட்டு மார்னிங் வெறும் வயிற்றில் கொடுங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது காலையில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கொடுங்க. இது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நாளைக்கு நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு கேப் விடுங்க, மறுபடியும் 20 நாளைக்கு கொடுங்க. ஸோ அந்த மாதிரி கொடுங்க. இந்த ப்ராசஸ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 20 டு அப்புறம் இப்போ ஒரு 10 நாள் கேப், அப்புறம் ஒரு 20 நாள், இதுக்குள்ளவே ஆடு வந்து அடுத்த ஈட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஓகேங்களா, ஒரு சில ஆடுலாம் என்கிட்ட சொல்கிறவங்க கம்ப்ளைண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயராக இன்னும் ஈட்டுக்கே வரல அப்படின்லாம் சொல்கிறாங்க. 1 இயராக 1 இயர் 2 இயர்ஸாக ஈட்டுக்கே வர மாட்டேங்குது குட்டி, அதனால் நான் விற்றுட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஈட்டு குட்டி போட்டுச்சு அப்படின்னா கம்பல்சரி 2வது ஈட்டு குட்டி வரும். அப்படி நடுவில் டிலே ஆகுது அப்படின்னா அது நம்மளுடைய ப்ராப்ளம் தான். அது வந்து அதுக்கான நம்மளோட சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணாமல் இருக்கும், அதனால் வந்து டிலே ஆகும். ஓகேங்களா, அது வந்து நேச்சுரலாக டிலே ஆகவே ஆகாது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 1 இயர் டிலே ஆயிடுச்சுன்னா அப்போ 2 பேட்ச், அந்த 6 மாதம் ஒரு பேட்ச் வந்துட்டு அந்த கம்ப்ளீட்டாக ஒரு பேட்சில் வரக்கூடிய அந்த குட்டியை வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். அந்த ஆடுகள் மூலிமா வரக்கூடிய அந்த லாபமே அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். அப்புறம் அந்த ஒரு குட்டியில் வந்துட்டு கிடைக்காம போனதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸே நீங்கள் வந்துட்டு அப்படியே குறை சொல்கிற மாதிரி ஒரு டிமோட்டிவேட் ஆகிடுறீங்க. ஸோ அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணுறது ரொம்பவே பெரிய தப்பு. ஓகேங்களா, இன்கேஸ் வந்துட்டு ஒரு 2-3 வருஷம் வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த பிரச்சனை நம்ம இந்த இதெல்லாம் வந்துட்டு கொடுத்தும் ஈட்டுக்கு வரல அப்படின்னா அடுத்த அந்த ஆடை வந்துட்டு நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டுட்டு போயிடலாம். கறிக்கோ இல்லை சேலோ நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா, அதர்வைஸ் நம்மளோடைய எஃபோர்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி அந்த ஆடுக்கு இருக்கணும். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஃபஸ்ட்டு டைம் ப்ரீட் வந்து அதுக்கப்புறம் அது குட்டி பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் இல்லை 5 மாதத்துக்கு அப்புறம் கம்பல்சரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஈட்டுக்கு வரணும் அந்த ஆடு. அப்படி வந்தால் தான் உங்களுடைய பிளானு படி அந்த அடுத்த பேட்சாக வந்துட்டு உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்படி வரல அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதாவது ப்ரீடிங்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும். நிறைய வாட்டி சொல்கிற விஷயம் இதுதான், ப்ரீடிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், டேட்டை நோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது டேட்டை நீங்கள் பர்டிகுலராக நோட் பண்ணிவிட்டு டேட்டை கால்குலேட் பண்ணி அதுக்கு பக்காவாக வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஆடை வந்துட்டு அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வழியை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ வேறு ஏதாச்சும் தலைப்பில் வீடியோ வேணும்னாலும் கீழே கேளுங்க, ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கேளுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன், எனக்கு பர்சனலாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், அந்த ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஹேவ் அ கிரேட் டே, பை பை, see you the next video. Thank you.